ஹாய் ஹலோ ஆல். இன்றைக்கி நான் ஒரு சின்ன எக்கனாமிக்ஸ் கான்செப்டோடு தான் வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்குமே என்னது இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணுறது, அதை நம்ம வீடியோ பார்த்துட்டே இருப்போமே டைம் பாஸுக்கு. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என் கண்ணில் பட்ட ஒரு நியூஸ், ஓகேவா. அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர் அவரோட ரிசர்ச்சில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, 2300 ஆண்டில் நம்மளோட மக்கள் தொகை என்னது 10 கோடியாக குறையக்கூடும். அது எதனால் அப்படின்னா, ஏஆல் வேலை வாய்ப்பு குறையும். அந்த வேலை வாய்ப்பு குறையும் போது பீப்புள் என்னது குழந்தை பெற்றுக்கணுமா அப்படின்னு சிச்சுவேஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ரியாலிட்டி செக்கில் இது பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்ன சொல்ல, கிளாசிக்கல் தியரிஸ் நிறைய எக்கனாமிக்ஸ் எழுதியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 128 சப்சிஸ்டன்ட் தியரி அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. ஸோ அந்த தியரியில் ரிக்கார்டோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளோட வேஜ் லெவல், ஓகே, நம்மளோட வேஜ் லெவல் கம்மியாகும் போது நம்மளோட பாப்புலேஷன் கம்மியாகும். வேஜ் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாப்புலேஷன் என்ன அதிகமாக இருக்கும். இது டைரெக்டாக இருக்குது. இது மால்தேஷன் தியரி கூட நம்மளால் ஒப்பிட முடியும். அப்போ மால்தேஷன் தியரி அப்படின்னா அது ஒரு பாப்புலேஷனுக்கான தியரி. அந்த தியரி கூட நம்மளால் ஒப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாசிபிளி பார்க்க போனால் எல்லாரோட ஜாபையும் எடுத்துக்கிச்சு, பீப்புளோட ஜாப் இல்லை, அவங்களுக்கு வேஜ் என்னது கம்மியாக ஆக போகுது அப்படின்னா, இந்த ரியாலிட்டி இட்ஸ் பாசிபிள், ஓகே. இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஏஐனால் வேலை வாய்ப்பு அதிகம் இருக்கும், ஏன்னா மேன்மேட் இன்புட் தான் ஏஐயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு பாசிபிளி ட்ரூ அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் தான் நமக்கு தெரியும். ஸோ 2300 ஆண்டில் நம்ம எல்லாருமே உயிரோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம ரியாலிட்டியை செக் பண்ணலாம். பாப்புலேஷன் கம்மியாகுதா இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது. ஸோ பாப்புலேஷன் பேசிஸில் ரொம்ப என்ன சொல்கிறது, பாப்புலேஷன் பேசிஸில் கண்ட்ரிஸ் ரெண்டாக டிவைட் பண்ணணும் அப்படின்னா சைனாவும் இந்தியாவும் தான் பாப்புலேஷனில் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. ஸோ இந்தியா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது, செகண்ட் ப்ளேஸில் சைனா இருக்குது. ஸோ ஃபாலோ ஃபார் மோர். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக்ஸை படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.